கிரிக்கெட் ஃபேன் எல்லாரோட மனசையும் நேத்திலேருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் கேஎம் வில்லியம்ஸ் அவர்களோட ரிட்டையர்மெண்ட். ரொம்ப கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட 16 வருஷ கிரிக்கெட் வாழ்க்கையிலேருந்து அண்ணன் கேஎம் வில்லியம்ஸ் அவர்கள் ரிட்டையர் ஆகுறாங்க. மிகச்சிறந்த மனுஷன், 0 ஹேட்டர்ஸ் உள்ள ஒரே மனுஷன் கிரிக்கெட்டில். அவருக்கு எதிரியே கிடையாது, பகையே கிடையாது. 2019 இங்கிலாந்துகிட்ட விதியால் அந்த கப்பை தோப்பாங்க, வேர்ல்டு கப்பு ஃபைனலை விதியால். அப்போ கூட சிரிப்பார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் கலங்கிடுவான். ஏன் நமக்கும் நியூசிலாந்துக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது நம்ம கண்ணில் கூட தண்ணி வந்திருக்கும். அந்த மாதிரி மேட்ச்சில் கூட சிரித்த மனுஷன் அவர். டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9515 ரன் அடிச்சிருக்காரு. ஓடிஐயில் 7256 ரன் அடிச்சிருக்காரு. T20யில் 2575 ரன் அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஜாம்பவான். இன்றைக்கி நியூசிலாந்தில் கிரிக்கெட் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அண்ணன் கேஎம் வில்லியம்ஸ் அவர்கள். நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்த்த, நேருக்கு நேராக பார்த்து ரசித்த பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இன்றைக்கி மேட்ச்லேயே இல்லை. எல்லாம் வயது காரணமாக ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் மாற்றத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் அடுத்த கிரிக்கெட் எதை நோக்கி போகுதுன்ட்டு. நீங்கள் கேஎம் வில்லியம்ஸ் பிரிஞ்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.